இன்றைக்கி முருங்கைக்கீரை சப்பாத்தி தான் செய்ய போகிறேன். ஆனால் என் வீட்டுக்காரர் எனக்கு அது வேண்டாம், எனக்கு எப்பவும் போல் ப்ளெயின் சப்பாத்தி பண்ணி கொடுத்துரு, வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி உப்பு மிளகாத்தூள் போட்டு கொடுத்துருன்னு சொன்னார். அவருக்கு தேவையானதை நான் செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு மாவு போட்டு பிசைஞ்சாச்சு. 3 கப் மாவு சேர்த்துக்கிட்டேன். அதில் கொஞ்சமாக உப்பு, துருகுன இஞ்சி, நறுக்கின பச்சை மிளகா, பொடியாக நறுக்கின வெங்காயம், கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் எள், அதுக்கப்புறம் கை நிறையா முருங்கைக்கீரையை பொடியாக நறுக்கி அது கூட சேர்த்து எப்பவும் போல் சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கணும். பிசைஞ்ச மாவை ஒரு 10 நிமிஷம் எண்ணெய் தடவி மூடி வச்சுருங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் அதுக்கு ரெஸ்ட்டு கொடுத்துருங்க. இப்போ இதுக்கு சைடிஷ் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நாங்கள் இந்த மாதிரி சப்பாத்தி செய்யும் போது தயிர் தான் எடுத்துப்போம். தயிர் நல்லா கெட்டியான தயிர். அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் போல் காரா பூந்தி சேர்த்துக்கிட்டேன். தேவையான உங்களுக்கு உப்பு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் அதில் காரமாக அப்படியே இருக்குன்றதுனால நான் எதுவுமே சேர்த்துக்கல. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க மாவை எடுத்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நமக்கு தேவையான சைஸில் எடுத்து ரொம்ப மெலிசாவெல்லாம் ரொம்ப திக்காமல் இல்லாமல் நம்ம தேய்ச்சி நல்லா சூடான தோசை தவாவில் போட்டு 2 பக்கமும் எண்ணெய் விட்டு சுட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான முருங்கைக்கீரை சப்பாத்தி ரெடி ஆகிடும். ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். முருங்கைக்கீரை பிள்ளைங்கள்லாம் சாப்பிட மாட்றாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், நல்லாவும் சாப்பிடுவாங்க. தயிரோடு சாப்பிடும்போது டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.